அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இந்த ரீல்ஸ்ல குருமாவோட ரெசிபி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பார்ப்போமா? 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாயை கீறி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பையும் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடை சட்டியில் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. கொஞ்சமா தண்ணி கலந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 6 மினிட்ஸ் கழிச்சு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா எடுத்து அதை மேலாக தூவி விட்டுட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கணும்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பணியாரத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கார பணியாரம் ரெசிபி இதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல இருக்கு. அப்புறம் என்ன, பணியாரம் குருமா வச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு கிளம்பியாச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.